ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்றும் அடர்பனி. சாலையில் செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம். தமிழகத்தில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும். பல இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை மையம் கணிப்பு. குளறுபடி காரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் தள்ளிவைப்பு. தேர்வு மையம் ஒதுக்காதது, வினாத்தாள் கிடைக்காததால் குழப்பம். தேர்வெழுத வந்தவர்கள் சாலை மறியல். டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகசுந்தரம் மாற்றம். குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. மே 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு. மார்ச் 8ஆம் தேதி வரை இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை தகவல். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்கு ஜாக்டோ ஜியோ சார்பில் நன்றி அறிவிப்பு மாநாடு. ஆசிரியர்கள் செய்வது பணியல்ல, தொண்டு என முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆசிரியர்கள் செய்வத பணி என நான் சொல்ல மாட்டேன். நீங்க செய்யறது தொண்டு. மத்திய அரசு வரி பகிர்வை குறைத்துக் கொண்டே வருவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் உரிமை பறிக்கப்பட்டதாகவும் விமர்சனம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க. வேர்வை துளி சிந்தி உழைச்ச உங்களுக்கு ரத்த கண்ணீரை வர வச்சதுதான் கருணையில்லா அதிமுக ஆட்சி. அழும் குழந்தைக்கு மிட்டாய் கொடுப்பது போல அரசு ஊழியர்களை திமுக அரசு சமாதானம் செய்துள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொலை போயிருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்துவிட்டதாக எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணி என அடிக்கடி பேசும் முதல்வர் தற்போது அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துவதில்லை என்றும் கேள்வி. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துருக்குது. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில் எந்தவித மாற்று கருத்து முரண்பாடு துளி அளவு கூட இல்லை. கூட்டணி தொடர்பாக பேசி தீர்த்துக் கொள்வோம் என செல்வ பெருந்தகை பேட்டி. தோழமை உணர்வோடு கேட்கிறோம். பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. தமிழக பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசலுக்கு தீர்வு காண தேசிய தலைமை திட்டம். பிரச்சினைகள் தொடர்பாக ஆலோசிக்க மேலிட தலைவர் PL சந்தோஷ் இன்று சென்னை வருகை என தகவல். விஜயின் வருகை திமுக வாக்கு வங்கியை பாதிக்கும் என டிடிவி தினகரன் கருத்து. என்டிஏ கூட்டணிக்கு இது சாதகமாக இருக்கும் எனவும் பேச்சு.
திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதன் மூலம் அதை விட அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதால் தான் இந்த சர்வே எடுக்கிறீங்க. இந்த ஊடகத்தில் உள்ள சீனியர்கள்லாம் சொல்றீங்க. குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து. எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. உறுதியாக அதை எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும். சேலம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வாக மாற்றிய தாவேக தலைமை. விஜய் கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்கு சில கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால அதை மாற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இதில் ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் கட்சியின் மாநில மாநாட்டில் விமர்சனம். இந்த திராவிட கட்சிகள் வந்த பிறகு தமிழ்நாடு ஊழல், லஞ்சம், கொலை கொள்ளை, மாணவர்களுக்கு மரியாதையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இப்படித்தான் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்ய இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை செய்து காட்டியவர் பாரிவேந்தர் என ரவி பச்சமுத்து பேச்சு. ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்வதற்கு ஒருபோதும் ஈடாது இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது. அவர் அதை செய்தும் காட்டினார். கோட்டையில் இருப்பவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா? திமுக அரசு மீது நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ஆனால் நீங்க கோட்டையில் இருக்கிறவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா? இல்லை. டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னார்கள், மூடினார்களா? இல்லை. டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? இல்லை. சமூகத்தில் பாகுபாடுகளை களைய மக்கள் மனதிலிருந்து சாதியை முதலில் அகற்ற வேண்டும். RSS தலைவர் மோகன் பகவத் கருத்து. இத்தாலியில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஏற்பட்ட திடீர் பனிச்சரிவு. பனிச்சறுக்கு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 3 வீரர்கள் உயிரிழந்த சோகம். ஜப்பான், தாய்லாந்து, போர்ச்சுகல் நாடுகளில் ஒரே நாளில் நடந்த பொதுத் தேர்தல். ஆட்சி மாற்றம் வேண்டி ஆர்வத்துடன் வாக்களித்த பொதுமக்கள். சென்னையில் நடந்த உலகக்கோப்பை T20 லீக் போட்டி. ஆப்கானிஸ்தான் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் போராடி வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி இறுதி வரை பரபரப்பாக நடந்த ஆட்டத்தில் நேபாளத்தை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி. தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பயணிகள். குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து உற்சாகம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.